தங்களுக்கும் என்னுடைய நன்றி தந்தையே. தங்கள் பயிற்சியினால் தான் நான் வெற்றி பெற்றேன். எங்கள் குமரனின் வீரத்தை எவரால் மறக்க இயலும்? தன்னுடன் இருப்பவர்களின் மனதில் நம்பிக்கையை வளர்ப்பவன்தான் தலைவன். குமரன் அதை போன்று தேவசேனையை வழிநடத்தி தாரகாசுரனை வதம் செய்தார். அதை பார்த்த இந்திரனாகிய நான் குமரனை தேவசேனையின் சேனாதிபதியாக நான் அறிவிக்கின்றேன். குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! என்னை வாழ்த்த வேண்டாம், மற்றொருவரை வாழ்த்துங்கள். இந்த யுத்தத்தில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையான சக்தி ஒரு ஆண் மகனிடம் இல்லை, அவனை பெற்றெடுத்த தாயிடமே உள்ளது. ஒரு தாய் குழந்தையை ஈன்றெடுப்பது மட்டுமல்லாமல் அவனுள் சக்தியையும் அவரே விதைக்கின்றார். அவர் அனைவரிலும் உயர்ந்தவர், மிகவும் பலம் பொருந்தியவர். ஒன்றை மறந்து விடாதீர்கள், எவன் பெண்களை அவமதிக்கின்றானோ அவன் மகிழ்ச்சியோடு இருக்க இயலாது. இதை என் தாயே கற்றுக் கொடுத்தார்கள். உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மகனே. ஒரு தாயை தன் புதல்வன் மிகவும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த புதல்வனை ஒரு தாயை ஈன்றெடுக்கிறாள். ஆனால் அந்த தாய்க்கு அந்த சக்தியானது ஒரு ஆணிடமிருந்து கிடைக்கிறது. எனக்கு என்னுடைய சக்தி மகாதேவரிடமிருந்து கிடைத்தது. நான் ஒரு அபலை என்று எண்ணி இருந்தேன். ஆனால் நான் யார் என்பதை மகாதேவரே உணர்த்தினார். நான் அவருடைய சக்திதான். ஆனால் அதைவிட முக்கியமானது அவருடன் நான் இருப்பதே ஆகும். ஆணும் பெண்ணும் சமமானவர்களே. இருப்பினும் ஒரு ஆணே பெரியவர். ஏனெனில் ஒரு பெண்ணிற்கு சக்தி ஆணிடமிருந்தே கிடைக்கிறது. என்னுள் இருந்த அந்த சக்தியை பயன்படுத்தித்தான் உன் பிறப்பின் நோக்கத்தை நீ அடைந்தாய். அந்த சக்தியை மகாதேவரே அளித்தார். பார்வதி, இப்பொழுது நீ கூறியதைத்தான் நீ நம்புகிறாயா பார்வதி? நிச்சயமாக மகாதேவா. பார்வதி எனும் சக்தியாகிய நான், மகாதேவராகிய ஒரு ஆணின் ஒரு பாதிதான் நான். நான் ஒரு காரணம் மட்டுமே. ஆனால் தாங்கள்தான் சக்தி. பார்வதியின் நம்பிக்கை இதுவென்றால் அதை நான் எவ்வாறு அவநம்பிக்கையாக்குவது? நந்தி, எனது பக்தன் ஒருவன் பல வருடங்களாக என் தரிசனத்திற்கு காத்திருக்கிறான். அவனை இங்கு அழைத்து வர வேண்டும். நிச்சயமாக மகாதேவா, தாங்கள் பெயரை மட்டும் கூறுங்கள். பிருங்கி முனிவர் தண்டகாருண்யத்தில் வசிக்கிறார். ஓம் நம சிவாய. 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 இது நாள் வரை இந்த வனத்தில் மகாதேவரின் பெயரே உச்சரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று மகாகாளியின் யாகத்தை யார் செய்வது? என்ன இது பிருங்கி முனிவரே?
ஒரு முனிவராக இருந்தும் முனிவரின் யாகத்திற்கு இடையூறு செய்வதா? இது ஒரு முனிவரின் செயல் அல்ல, அசுரனின் செயலாகும். நான் முனிவர்களின் கடமையையே செய்கிறேன். அசுரர்களின் செயலை தாங்களும் தங்களுடன் இருப்பவர்களும் செய்கிறீர்கள். மகாதேவரின் நாமத்தை உச்சரிப்பதை விட்டுவிட்டு ஏதோ மகாகாளியின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தங்களை எச்சரிக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் கூட அவளது நாமத்தை பூஜிக்காதீர்கள். மகாகாளி மகாதேவரின் மனைவி ஆவார். அதை நான் அறிவேன். ஆனால் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனைவி கணவனின் பின்னால் செல்பவள் மட்டுமே ஆவாள். மனைவியானவள் எப்பொழுதும் கணவனை விட உயர்ந்தவளாக இயலாது. ஆனால் முனிவரே, மகாகாளி இந்த பிரபஞ்சத்தையே காத்திருக்கிறாள். சண்டு முண்டு, தும்ரலோச்சன், தாரகாசுரன் மற்றும் இரத்த பீஜன் போன்ற பயங்கர அரக்கர்களையும் அழித்திருக்கிறாள். எவருடைய சக்தியால்? மகாதேவரின் சக்தியால். மகாதேவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மகாகாளியால் மகாகாளி அவதாரம் எடுத்திருக்க இயலுமா? நிச்சயமாக இல்லை. சக்தி இருக்கிறது, ஆனால் அது சிவனின் சக்தி. அதனால் கூறுகிறேன், இந்த வழிபாடு மற்றும் யாகமானது எதுவாக இருந்தாலும் மகாதேவரின் பெயரில் தான் நடைபெற வேண்டும். மகாகாளியின் பெயரில் நடைபெறக்கூடாது. என்னதான் மகாகாளி மகாதேவரின் மனைவியாக இருந்தாலும் மகாதேவர் மற்றும் மகாகாளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. அவ்வித்தியாசங்களை உணர்த்துவதற்காகவே மகாதேவர் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். தங்களை வணங்குகிறேன். தங்களின் எண்ணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. மகாதேவரின் எண்ணத்தை என்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் திடீரென தங்களை கைலாயம் அழைத்து வர கூறியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது எனக்கு சிறிது விளங்குகிறது. மகாதேவர் என்னை பற்றி நினைக்கிறாரா? இதற்கு மேலும் நான் என்ன அறிய வேண்டும்? ஐயா, இந்த சுப செய்தியை கூறிய தாங்கள் யார் என்று கூறுங்களேன். நான் தான் நந்தி, மகாதேவரின் கணங்களுள் ஒருவன். தாங்கள் கைலாயம் வர ஆயத்தமா? அவருக்காகவே என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து விட்டேன். அவரின் தரிசனத்திற்கு எவ்வகையில் நான் வராமல் இருப்பேன்? ஹரஹர மகாதேவா, தங்களுக்கு மிக்க நன்றி. தாங்கள் தங்கள் பக்தனின் வேண்டுகோளை செவிமடுத்து விட்டீர்கள். எனக்கு போதும் தாயே, போதும். என்ன இது? யுத்தத்தினால் நீ எவ்வளவு களைத்திருப்பாய்? எங்கே வாயை திற. நான் பெரியவனாகிவிட்டேன் தாயே. இப்பொழுது நானே உண்பேன். என்னை பொறுத்தவரையில் நீ எப்பொழுதுமே குழந்தைதான். வருட கணக்கில் உனக்கு உணவு ஊட்டுவதாக கனவுதான் கண்டிருக்கிறேன் நான். ஆனால் அது வாய்க்கப் பெறவில்லை. தன் குழந்தைக்கு தன் கைகளால் உணவு ஊட்டினால்தான் ஒரு தாய்க்கு பரிபூரண திருப்தி கிடைக்கும். அது உனக்கு புரியாது மகனே. உன் தாய்க்கு அந்த மகிழ்ச்சியை தரமாட்டாயா? பார்வதி, உன் குழந்தைக்கு நீ உணவூட்டி மகிழ்ச்சி கொள்கிறாய். இப்பொழுது நான் தவமிருக்கச் செல்லப் போகிறேன். என்னை காண பிரிங்கி முனிவர் வருவார். அவரை நீ உபசரிப்பாய் அல்லவா? தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் கைலாய நாயகி. விருந்தினர்களை நான் சிறப்பாக கவனித்துக் கொள்வேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரை வரவேற்ற பிறகு நான் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். வாருங்கள் முனிவரே. என் வாழ்க்கை முழுமையடைந்தது. இந்த இடமானது எவ்வளவு பவித்திரமாக உள்ளது. நந்தி, நான் இங்கிருந்து திரும்பிச் செல்லவே விரும்பவில்லை. எனக்கு இங்கு நிரந்தரமாக வசிக்க அனுமதி கிடைக்குமா? தாயார் அனுமதி அளித்தால் பிறகு எந்த கவலையும் இல்லை. தாயாரா? யார் அந்த தாயார்? கைலாயத்தின் நாயகி அன்னை பார்வதி தேவியார்.